ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கங்காம்மா சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் செய்யப்போவது ரவா பொங்கல். எப்படி செய்வதென்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ரவை இந்த கப்பில் 2 கப்பு அளந்து வச்சுருக்கேன். அதில் அரை கப்பு பாசி பருப்பு, இது நெய் கோல்டு வின்னரு, இது கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, முந்திரி, பெருங்காயம், மிளகு, சீரகம். இவ்வளோதாம்மா. எப்படி செய்யுதுன்று பார்க்கலாம். பாருங்கம்மா, வெறும் வடை சட்டி வச்சு வடை சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாசி பருப்பை லைட்டாக வறுத்துக்கலாம், பச்சை வாசம் போகிற மாதிரி. சும்மா பருப்பு சூடு ஏறினா போதுமா, இந்த வாசம் போயிடும். வெறும் வடை சட்டியில் தான்ப்பா வறுக்கணும். இந்த அளவு வறுத்தா போதும். சூடு ஏறிடுச்சு. இதை குக்கரில் வேக வச்சிடலாம். சும்மா ஒரே விசில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரே விசில் விட்டால் போதும்ப்பா. இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ரவையை இதே மாதிரி வெறும் வடை சட்டியில் வறுத்துக்கலாம். வெள்ளை ரவை சாதா ரவை தான்ப்பா. பாசி பருப்பு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொங்கல் டேஸ்ட்டாக இருக்குமா. செஞ்சு பாருங்கம்மா. சூடாகிடுச்சு, போதும். ஸ்டவ் கம்மி பண்ணி வச்சுட்டு போட்டுருங்க. இப்போ நெய் ஒரு ஸ்பூனு, ஆயில் ஒரு ஸ்பூன், ஆயில் ஒரு அரை கப்பு ஊற்றிருக்கேப்பா. பாருங்கள், இது நல்லா காயட்டும். பாருங்கம்மா, பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேம்மா. அதில் உள்ள தண்ணியோடு அப்படியே வச்சுருக்கேன். ரவையும் வறுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு. மிளகு 1 2 நுணுக்கி வச்சுருக்கேன்ப்பா. ஏன்னா குழந்தைங்கள்லாம் மிளகு பொறுக்கி போட்டுருங்கன்னு நுணுக்கி வச்சுருக்கேன். ஜீரகம் எடுத்துருக்கேன், பெருங்காயம், முந்திரி, கருவேப்பிலை. இப்போ என்ன செய்கிறோம், மிளகு ஜீரகத்தை போடுறோம், கருவேப்பிலையும் போட்டுறோம். பாருங்கம்மா, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பெருங்காயமும் முந்திரியும் போடுறோம்.
நல்லா பொரிஞ்சிருச்சுப்பா. இப்போ என்ன செய்யணும், நம்ம வேக வச்ச பருப்பை அப்படியே ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றுறோம். ரவை வந்து 2 கப்பு எடுத்துருக்கோம்ப்பா. அதில் 4 கப்பு தண்ணி ஊற்றணும். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம்ப்பா. போட்டு நல்லா இந்த பாசி பருப்பையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாசி பருப்பு ஒரு விசில் விட்டால் போதும்ப்பா, ரொம்ப வேணாம். ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். தண்ணி கொதிக்கட்டுமா, மூடி வச்சுருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சிருவோம்ப்பா. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுடுறப்பா. சும்மா ஒரு சிட்டிகைப்பா மஞ்சத்தூள். இது ஆப்ஷன் தான்ப்பா, வேணுன்னா போட்டுக்கலாம், வேணாட்டி விட்டுறலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் ரவையை போடலாம். பாருங்கம்மா, கொதிச்சிருச்சு. இப்போ என்ன செய்யலாம், ரவையை போடுறோம். சிம்மில் வச்சுருங்கப்பா. சிம்மில் வச்சு நல்லா சுற்றணும். அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்கம்மா. 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் முன்னா கூட போதும், 5 நிமிஷம் கூட தேவையில்லை. இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சுமா. அவ்வளோதாம்மா, பொங்கல் ரெடி. ரவா பொங்கல் ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, ரவா பொங்கல். வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டாம்மா கமெண்ட் பண்ணுங்கள், கங்காம்மா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.